to Tastebuds Sofiskitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது bisibelabath. இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் சாம்பார் ரைஸ். இது பாத்தீங்கன்னா யூசுவலா சாம்பார் ரைஸ் சாப்பிடுறத விட கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்ல இருக்கிற பொருளையே வச்சு எப்படி சிம்பிளா ஒரு லஞ்ச் ரெசிபி சாம்பார் சாதம் பண்றதுன்னு நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டைரக்டா வரும். நான் இன்னைக்கு 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் ரைஸோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதுக்காக நான் 1 கப்பு துவரம் பருப்பு, அப்புறம் 2 கப்பு வந்து அரிசி, பச்சரிசி நல்லா ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு, ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான காய் முருங்கைக்காய், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பிரிஞ்சால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து 1 கப் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கிற துவரம் பருப்பு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து வீட்லேயே செஞ்ச bisibelabath பவுடர். நீங்கள் மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிபி கிடைக்கும். ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம தாளிக்கிற மாதிரியே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய்யோ இல்லைன்னா நெய்யோ விட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகும் உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து கொஞ்சம் கருவேப்பிலை விட்டு அதுலேயே வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து தக்காளி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் பெல்லாரி வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கின அப்புறமா நம்ம அதில் வந்து சாம்பாருக்கு வேண்டிய காயெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காய் வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு, கரைச்சி வச்சிருக்கிற புளி வந்து ஒரு 1/4 கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால 1/4 கப் புளி வந்து போதுமான அளவாக இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி காயெல்லாம் நல்லா வேக விடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா எல்லா காயும் நல்லா வெந்துடும். ஆல்ரெடி பருப்பில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் இதில் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணல. இப்போ நல்லா காய் வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான bisibelabath பவுடர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் துவரம் பருப்பை ஆட் பண்ணோடனே சாம்பார் வந்து நல்லா திக்காயிடும். அதனால் நம்ம ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நம்ம காய் வேக வைக்கும்போது ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ தண்ணி ஊற்றின அப்புறமா உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு உப்பு கம்மியாகவோ அதிகமாக பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து ஒரு 5 to 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற வேக வச்சிருக்கிற சாதம் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். bisibelabath எங்களுக்கு வந்து கொஞ்சம் குழஞ்சிருந்தா பிடிக்கும். அதனால் சாதம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக மசிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து சாதம் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஆனால் அது கொதிச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாயிடும். அதனால் இப்போ தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரத்தில் சாம்பார் வந்து நல்லா கட்டியாயிடும். இப்போது அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து இதை குக் பண்ணணும். அப்போ தான் வந்து சாதம் எல்லாம் அந்த சாம்பார் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணி சூப்பராக ஒரு bisibelabath ரெடி ஆகிடும். சாம்பார் கொதிச்ச பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். bisibelabath இந்த சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆற ஆற நல்லா கட்டியாயிடும்.
இப்போ பிசிபெலாபாத்துக்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலானது பார்த்தீங்கன்னா மூக்கடலை வந்து ரோஸ்ட் பண்ணி இது வந்து போடுறது தான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மூக்கடலை இதில் போட்டிங்கன்னா. இது வந்து நல்லா வந்து நல்லெண்ணெயில் வந்து கொஞ்சமாக வந்து டோஸ்ட் பண்ணி நம்ம கடைசியாக எது சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இதில் வந்து நம்ம பீனட்ஸ் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிசிபெலாபாத் ரெடி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று இருக்குது. கர்நாடகா சைடில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்லையோ இல்லைனா ஏதாவது மெஸ்ஸில் போய் சாப்பிட்டிங்கன்னா அந்த சுட சுட பிசிபெலாபாத்தோட மேலே வந்து பூந்தி தூவி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் இதோட சேர்த்து கொஞ்சமாக பூந்தி நான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். மச் லவ். பாய்.